guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi guys, so இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரிவியூல பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியான் எஃபெக்ட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படி சொல்லலாம் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா alightmotion வந்து ஆப்க்குள்ள வந்துக்கோங்க. ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ரேஷியோல எடிட் பண்ண போறீங்களோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 4:3 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 டாட் வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்து இல்லை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல, நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வீடியோ வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் அண்ட் லைட் அப்படின்னு செகண்டாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹியூ ஷிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இப்போ இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிக்கிறேன் நான் இதை. ஸோ இப்போ வந்து பார்த்தா நம்ம டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்க்கோங்க. நீங்கள் வந்து என்ன டைப் பண்ண நினைக்கிறோம் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக வந்து டார்லிங் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அலைன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா லார்ஜாக வந்து பிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 40 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொஞ்சமாக ஜூம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வேணாம் அப்படின்னா வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிலோமீட்டர் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு எல்லாமே க்ராஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒரு 50 டிகிரிக்கு வந்து இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அது எனேபிள் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லைனில் வந்து என்ன கலர் இருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் ப்ளூ வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ப்ளூவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வந்துட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணுற ஆப்ஷனுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் ஐகான் போட்டு. அதை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஏதோ ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அவசரம் வந்து நான் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஹார்ட்ஸ், ஓகேவா? இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ணணும், இந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து எஃப் கொடுத்துக்கலாம். எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு 3 ஹார்ட் இருக்குது. ஜி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஹார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் இந்த இது வந்து நான் அப்படி திருப்பிக்கிறேன். பிகாஸ் இப்படி நல்லாக்குன்னு தோணுது. இது எல்லாமே வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான், ஓகேவா? நீங்கள் வந்து என்ன ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஹார்ட் ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறதா பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, ஓகேவா?
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எடிட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு வேறு லெவலில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அவுட்புட். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம், அப்பா அம்மா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிக் நேம் ஆர் உங்கள் லவரோட நிக் நேம் என்ன வேணால் நீங்கள் போட்டு டைப் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ கைஸ் நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் டேப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.